விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பை முன்னிறுத்துவதற்கான இம்மிடியட் ஃபேக்டர் எது? இவ்வளவு நாளா பேசல, இப்போது பேசுகிறார்கள்னா அதுக்கு ஒரு இம்மிடியட் ஃபேக்டர் இருக்குது. உடனடி காரணி கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவுகள், அதுதான் இம்மிடியட் ஃபேக்டர். காலமெல்லாம் மது குடிக்கிறான், சோமபானம் குடிச்சான், சுறாபானம் குடிச்சான், உலகத்துல எல்லாரும் மது குடிக்கிறான், கல்லு குடிக்கிறான். மனிதனுடைய தோன்றிய காலத்திலிருந்தே மனிதனுக்கு மது பழக்கம் இருந்திருக்கிறது. அதனால இதெல்லாம் ஒழிக்க முடியாது, ஒழிக்க முயற்சிக்கவும் வேண்டாம். இது சிலருடைய வாதம். ஒழிக்க முடியாது என்பதனால் சட்டப்பூர்வமாக எல்லாவற்றையும் அங்கீகரித்து விட முடியுமா? சாதியை ஒழிக்க முடியாது, சாதியை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து விட முடியுமா? திருட்டை ஒழிக்க முடியாது, எல்லோரும் திருடலாம் என்று சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து விட முடியுமா? அதுக்கு சட்டம் வேண்டாம், போலீஸ் வேண்டாம், யாருக்கு வலுவா இருக்க திருடுறவன் திருடிட்டு போட்டோம் என்று விட்டுவிட முடியுமா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ குற்றங்கள் சமூகத்தில் நிகழ்கின்றன, எல்லாவற்றையும் ஒழிக்க முடியாது. ஆனால் ஒழிப்பதற்கான தேவை இருக்கிறது, தேவைக்கு ஏற்ப சட்டம் தேவைப்படுகிறது, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுகின்றன, அதற்கு தேவையான நிதி வேண்டும், இதெல்லாம் இருக்கு. மது பழக்கம் மக்களிடையே இருக்கிறது, எனவே மதுவை ஒழிக்க முடியாது. ஆயிரத்தி 1954 அகில இந்திய அளவில் இது குறித்து ஆய்வு செய்வதற்காக மதுவிலக்கு ஆலோசனை குழு ஒன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே போடப்பட்டு அதிலே சில உறுப்பினர்கள் எல்லாம் பேசுகிற போது ஒருவர் எழுந்து சொன்னாராம், அதெல்லாம் எப்படி நீங்க மதுவை ஒழிக்க முடியும்? மதுவை ஒழிச்சா இந்த சாதாரண வேலையில செய்யறவன்லாம் எப்படி வேலை செய்வான்? கக்கூஸ் கெடுவனுக்கு மது வேணும், குடிச்சிட்டு தான் வேலை செய்வான். சாக்கடையில இறங்குறவனுக்கு குடிக்காம எப்படி சாக்கடையில இறங்குவான்? குடிச்சிட்டு தான் சாக்கடையில இறங்க முடியும். மரம் ஏறுறவன், மரம் வெட்டுறவன், கடுமையான உடல் உழைப்பு செய்யறவன், இழிவான தொழில்களை செய்யறவன், பிணத்தை சுடுறவன், இவெல்லாம் குடிச்சாதான் வேலை செய்ய முடியும். அதனால் மதுவை ஒழிப்பதற்கு எந்த முயற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் இந்த விமர்சனங்களை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். என்ன பேச்சு இது? தேவதாசி முறையை ஒழிக்க கூடாது என்று ஒரு கும்பல் பேசியது. தேவதாசி முறை என்பது ஆண்களின் இச்சைக்கு இந்த தொழிலை செய்வதற்கென்றே சில பெண்கள் பரம்பரையாக செய்து வருகிறார்கள். அம்மாவுடைய மகள், பிள்ளை, இவர்கள் வருமானத்திற்காக, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தாசி தொழிலை செய்து வருகிறார்கள். இது ஒழிக்கப்பட வேண்டும், இதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். அப்போ ஒருத்தர் எழுந்துச்சு பேசினான், இதை ஒழிச்சிட்டா குடும்பத்து பெண்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க சில ஆண்களால. எங்க குடும்பத்து பெண்களை எல்லாம் பாதுகாக்கணும்னா இந்த தாசி குலம் இருந்துதான் ஆகணும்னு பேசினான். இப்போ ஒருத்தர் எழுச்சி கேட்டாரு, இவ்வளவு காலம் எங்க சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதை செஞ்சாங்க, கொஞ்ச காலம் உங்க சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதை செய்யட்டும். அப்புறம் தான் வாய முடிட்டு உட்கார்ந்தான். இதெல்லாம் சமூகத்தில் அவ்வப்போது நடந்திருக்கிற முரண்கள், மோதல்கள். எளிய மக்கள் தானே குடிக்கிறார்கள், குடிக்கட்டும் என்றவன் நினைக்கிறான். உழைக்கிற மக்கள் தானே குடிக்க அடிமையாகிறார்கள், ஆகட்டும் என்றவன் கருதுகிறான். குடி நோயாளிகளாக மாறினால் நமக்கென்ன என்று அவன் நினைக்கிறான்.
அப்படிப்பட்டவர்கள் சட்டம் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார்கள், மதுவை ஒழிக்க முடியாது என்றுதான் சொல்லுவார்கள். நாம் அப்படி பேச முடியாது. நாம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்று குரல் எழுப்பக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவன் ஒரு 3வது அடுக்கில் 2வது அடுக்கில் இருக்கிறான். அவனுக்கு கடைநிலை அடுக்கில் இருக்கிற பெருங்குடிகளை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நாம் கடைசிக்கும் கடைசியாக கிடக்கிறோம். நம்மிலிருந்து எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். எனக்கும் அந்த உரிமை வேண்டும் என்று கேட்கிற அந்த உணர்வு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமே வர முடியும். இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளால் மட்டும்தான் அழுத்தமாக பேச முடியும். இதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளக்குறிச்சியிலே நடந்த அந்த சாவு எல்லோரையும் போல் நான் போய் நின்று ஒரு அரை மணி நேரம் பார்த்துவிட்டு ஒரு பேட்டியை கொடுத்து விட்டு வரவில்லை. பகல் இரவு என்று 2 நாள் அங்கேயே நான் தங்கியிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை செவிமடுத்து கேட்டு அவர்கள் வடித்த கண்ணீரை பார்த்து நெக்குருகி நெஞ்சுருகி அந்த இடத்திலிருந்து நான் அறிவித்ததுதான் சென்னையில் நச்சு சாராய பலிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து போராட்டம் நடத்துகிறது என்றால் ஆளுங்கட்சிக்கும் அந்த கூட்டணி கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முரண் எழும். இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அல்ல. தெரியாமல், விவரம் தெரியாமல் நாம் செய்யவில்லை. ஆனால் அப்படி எழுகிற முரணை விட பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீர் முக்கியமானது. அவர்களுக்கான உணர்வை பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதில் நமக்கு எந்த சமரசமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த 3.5 ஆண்டுகளில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியிருக்கிற போராட்டங்கள் எத்தனை மக்களுக்காக போராடுவது என்பது நம்முடைய உரிமை குரல். ஆளுங்கட்சி கூட்டணியிலே நீடிப்பது என்பது தேசிய அளவிலான, மாநில அளவிலான அரசியல் நிலைப்பாடு. அது பெரிய முடிவு, இது சின்ன முடிவு. தேர்தல் கூட்டணி தொடர்பாக நாம் எடுக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. அந்த கூட்டணியிலே நீடிப்பது அல்லது நீடிக்க வேண்டாம் என்று நாம் முடிவெடுப்பது என்பது வேறு. அது மிகப்பெரிய ஒரு முடிவு. அந்த முடிவை நாம் எடுக்கிறோம் சொன்னா அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அடுத்த பல 10 ஆண்டுகளுக்கு எப்படி அது நிகழும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடுக்க முடியும். அதுதான் தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு, தேர்தல் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நாமக்கல்ல போராட்டம் நடத்தணும் காவல்துறையை கண்டித்து, ஓசூர்ல போராட்டம் நடத்தணும் 10,000 பேரை திரட்டி காவல்துறை படுகொலைகளை மூடி மறைக்கிறது என்று கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். திருநெல்வேலியில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெறுகிற தொடர் படுகொலைகளை கண்டித்து 5000 பேருக்கு மேல் திரட்டி போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். கள்ளக்குறிச்சியிலே ஸ்ரீமதி இந்த மாணவி படுகொலையை கண்டித்து 10,000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகளை திரட்டி போராட்டம் நடத்தி இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி சாவு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். வேங்கவயல் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ONGC சம்பந்தமான தோழமை கட்சிகள் முன்னின்று ஒருங்கிணைத்த போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறோம். ஆசிரியர்கள் நடத்துகிற அரசுக்கு எதிரான பல போராட்டங்களில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். அரசு ஊழியர்கள் நடத்துகிற அரசுக்கு கோரிக்கை வைக்கிற அல்லது கண்டிக்கிற பல போராட்டங்களில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். அது வேறு. ஆனால் கூட்டணியில் இருக்கிறோம். இது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், கூட்டணியில் இருந்தால் பேசக்கூடாதுன்னு. அது உங்களுடைய பார்வையாக இருக்கலாம்.
விடுதலை சிறுத்தைகளின் பார்வை அது அல்ல. கள்ளக்குறிச்சி சாவை கண்டித்து நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக, நமது கூட்டணி தலைமை வகிக்கிற திமுக வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை யூகிக்க முடியாதா? திருமாவளவனால், விடுதலை சிறுத்தைகளால்? மக்கள் நலனா சிறுத்தைகளின் கட்சியின் நலனா என்றால் மக்கள் நலனே பிரதானமானது. அந்த அடிப்படையில் தான் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். கள்ளச்சாராய சாவு நிகழ்ந்தவுடன் அந்த பகுதிக்கு சென்று நான் பார்த்தவுடன் அந்த போராட்டத்தை நான் அறிவித்தேன். பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்ற அந்த மாநாட்டில் தான் செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாளில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன். அப்போது கூட இப்படி ஒரு மாநாடு நடத்தினால் அது இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை யூகிக்க முடியாமல் இல்லை, யூகித்தோம். இதை நம்முடைய கொள்கை பகைவர்கள் ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதும் நமக்கு தெரியும். இந்த முரணை கூர்மைப்படுத்தி நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் அதற்காக மாநாட்டை நாம் நடத்தாமல் இருக்க முடியாது. நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக இதை பேசுவது பொருளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கட்சியின் குரலாக இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இது ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாநாடு. அதைவிட இது மகளிர் குரலாக ஒலிக்க வேண்டும், பெண்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதனால்தான் 10ஆம் தேதி பேட்டி கொடுக்கிற போது ஒரு காமன் அப்பீல், ஒரு பொதுவான அறைகூவல் என்று நான் சொன்னேன். அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி தேவை, ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி என்பது தேவை. காமன் அப்பீல் ஃபார் ஆல். தமிழ்நாடு அரசியல் எப்படி பிளவுபட்டு கிடக்கிறது என்றால், அதிமுக கூட்டணியில் இருந்தா திமுக கூட்டணிக்காரங்கள்ட்ட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரையிலும் போட்டோ எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அம்மா போயஸ் தோட்டத்தில் உட்கார்ந்துருக்கும், இவன் எங்கேயோ ஒரு ஒன்றிய செயலாளர் திருமண நிகழ்ச்சியில் இருப்பான், இன்னொரு கூட்டணிக்காரன் வந்து பக்கத்தில் நின்னா ஓட்டம் பிடிச்சிருவாங்க. போட்டோ பிடிக்க கூடாது, பார்க்க கூடாது, சிரிக்க கூடாது. அந்த கூட்டணி கட்சிக்காரன் வராயா, ஓடு 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 வண்டி எடுத்துட்டு. இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டு அரசியலிலே எந்த கூட்டணியிலும் இருக்கலாம். நண்பர்களாக ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கைகுலுக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த முதிர்ச்சியான கலாச்சாரம் ஏன் தமிழக அரசியலில் இல்லை? அதுதான் பிரச்சனை. காமன் அப்பீல் பிரச்சனை அல்ல. ஏற்கனவே இங்கு ஊறி கிடக்கிற இந்த மோசமான கலாச்சாரம் தான் அதற்கு காரணம். திமுக கூட்டணியில் இருந்தா அதிமுக கூட்டணிக்காரங்கள்ட்ட பேசக்கூடாது என்கிற ஒரு எஸ்டாப்லிஷ்ட் கல்ச்சர், நிலைநிறுத்தப்பட்ட ஒரு கலாச்சார போக்குதான் இந்த விவாதங்களுக்கு காரணம். அந்த முதிர்ச்சி இருந்தா அதனால என்ன தப்பு? திருமாவளவன் காமன் அப்பீல் விட்டார், ரைட். ஒரே மேடையில் பேசணுங்கிறார். ஏன் பேசணுங்கிறார்? இது மிக மோசமான ஆபத்தை தேசத்திற்கு, மனித வளத்திற்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன கேள்வியை நான் எழுப்பினேன்? மதுவிலக்கிலே திமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, அதிமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, காங்கிரசுக்கு உடன்பாடு இருக்கிறது, அது காந்தியின் உயிர் மூச்சு கொள்கை. கம்யூனிஸ்டுகளுக்கு உடன்பாடு இருக்கிறது, பாமகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது, மதிமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சிக்கு உடன்பாடு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உடன்பாடு இருக்கிறது. எல்லோரும் மதுவிலக்கை ஆதரிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன? இது என்னுடைய கேள்வி. இந்த அடிப்படையில் யாராவது டிபேட் பண்றாங்களா? சேட்டலைட் சேனல்ல இந்த டிபேட் நடக்குதா? இந்த அடிப்படையில் யூடியூப் சேனல்ல யாராவது கருத்து சொல்றாங்களா?
கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்றாங்க, அப்படியே திசை திருப்புகிறார்கள், மடைமாற்றம் செய்கிறார்கள். நான் எழுப்பிய இந்த கேள்விக்கு யார் பதில் சொன்னது? இந்த விவாதத்திற்கு யார் விடை சொல்வது? அல்லது விவாதத்திற்கு யார் தயார்? எல்லாரும் ஒரே கருத்தை சொல்றோம். ஏன் அப்புறம் மதுக்கடைகள் திறந்து இருக்கு? மதுவிலக்கை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு, திமுக கூட்டணி டமால் படார் உடைஞ்சது, நொறுங்கியது. திருமாவளவனுக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு. எத்தனை நாள் நீங்க இதை பேசுவீங்க பாப்போம், நானும் அமைதியா இருந்தேன். அவங்களா ஒரு ஹைப்பை உருவாக்கிட்டு அப்புறம் திருமாவளவன் போய் பொத்துன்னு விழுந்துட்டாருங்கிறான். நீ மேல போய் பொத்துன்னு கீழே விழுந்துட்ட, நான் நிக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். நான் உன்னை இப்படி பேச சொன்னா? உங்களை இப்படி நான் பேச சொன்னா? அல்லது உங்களுக்கு யாருக்காவது நான் இப்படி ஏதாவது கருத்து கொடுத்தனா, இன்புட் கொடுத்தனா? மீடியா ஹைப், அவனுக்கு அவன் ஒரு இமேஜினரி கற்பனையில ஆர்குமெண்ட். இதுக்காக தான் காய் நகர்த்துறாரு, இதுக்காக தான் காய், எந்த காயின்னு தெரியல, ஏதோ காய் நகர்த்துறார், காய் நகர்த்துகிறார். அரசியல் முதிர்ச்சி என்பது இங்கே அனைத்து தரப்பாரும் ஒருங்கிணைந்து சேர வேண்டிய இடத்தில், செயல்பட வேண்டிய இடத்தில் செயல்படுவதற்கான ஒரு அரசியல் முதிர்ச்சி இங்கே குறைபாடாக இருக்கிறது. அதுதான் முக்கியம். எல்லா நேரத்திலும் இங்கே எலக்டோரல் கால்குலேஷன் போடக்கூடாது. 25-12 மாசம் இருக்குது, இதுல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாசம் இருக்குது, அதுல ஒரு ஏப்ரல் 4 மாசம் இருக்குது, 12, 7, 19 மாசம் இடைவெளி இருக்கு தேர்தலுக்கு. 18, 19 மாசம் இடைவெளி இருக்குது. முன்னாடியே இப்படி ஒரு சூட்டை கிளப்பி விடுதலை சிறுத்தைகளை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு எங்க அஜெண்டா முடிஞ்சது, திருமாவளவன் நடுத்தருக்கு வந்துட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சது. தோழர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் அப்படி அழைப்பு விடுத்ததில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த டங் ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்லாம் நாங்க சொல்லல. எதேச்சியா அப்படியே ஃப்ளோல சொல்லிட்டோம் அப்படிலாம் கிடையாது. மைண்ட்ல அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால தான் அது வருது. அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருப்பதனால தான் அந்த வார்த்தை வருகிறது. நோக்கங்கள், உள்நோக்கம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நாம செயல்பட்டால் என்ன தப்பு? மது ஒழிப்புக்காகத்தானே அழைக்கிறோம். அந்த பேட்டியில அடுத்த வார்த்தையை என்ன சொல்றேன்னா, இதை எலெக்ஷனோட முடிச்சு போடாதீங்க. தேர்தல் நிலைப்பாடு வேறு, மது ஒழிப்புக்கான களம் வேறு. அடுத்த வார்த்தையை சொல்றேன். அதை யாருமே பார்க்கல. எல்லாம் அந்த நுனிப்புல் மேயறது. இந்த கார்டு பார்த்துட்டு உடனே கருத்து சொல்றது. கார்டு போடுறவன் அவன் இஷ்டத்துக்கு கார்டு போடுறது. ஆகவே கள்ளக்குறிச்சி சாவு இம்மீடியட் ஃபேக்டராய், உடனடி காரணியாக இருந்ததால் நாம் மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அறிவிப்பை செய்தோம். அவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியும் அதுதான் கான்செப்ட், இதுக்கு பின்னாடியும் அதுதான் கான்செப்ட். உடனே இவங்க மூடிடுவாங்கன்னு நான் நம்பல. மூடுவாங்க அல்லது மூடல, அது வேற விஷயம். இந்த பிரச்சனையை நம்ம அப்படியே விட்டுருவோம்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது காந்தி இயக்கம் எப்படி தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டதோ, பெரியார் இயக்கம் எப்படி தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டதோ, அப்படி சிறுத்தைகள் இயக்கம் இதை தொடர் பரப்புரைகளாக மக்களிடத்தில் கொண்டு செல்லும். மூணு மாசம் தான் நம்ம எலக்டோரல் கான்சியஸோட இருக்கணும். மற்ற நேரம் சோசியல் கான்சியஸோட இருக்கணும். அப்ப இதுல சாதிக்க முடியுமா?
இது உங்களுக்கு பெரிய எஃபெக்ட் உருவாக்கும். நீ கமிட்டட் டு த பீப்புள்னா ஜனங்களோட நீ ரொம்ப நெருக்கமா இருக்கிற, ஜனங்களோட நீ அவங்க குரலை பிரதிபலிக்கிற, ஜனங்கள் உணர்வை நீ பிரதிபலிக்கிறன்னு சொன்னா ஒருபோதும் மக்கள் நம்மை கைவிட்டு விட மாட்டார்கள். நான் தான் ரவுடி, நான் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நான் தான் அடுத்த முதல்வர், நான் தான் அடுத்த முதல்வர் நம்ம சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். பொதுமக்களே பேசுவாங்க, ஏன் இவன் சொல்றான் அவன் சொல்றான், ஏன் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும். யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும், வாக்காளர்கள் சொல்லட்டும். அதுக்கு நீங்க ஊடகத்தை நம்பி இருக்கிறதோ அல்லது மற்றவர்களை நம்பி இருக்கிறதோ பயன்படாது. எப்போதும் மக்களோடு இருப்பதுதான் பயன்படும். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதுதான் பயன்படும். இந்த 2 நாளா அப்படியே புரட்டி திரிக்கிறார். என்ன திரிக்கிறான்னா, நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம். திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார், அவர் தான் இயக்குனர். திருமாவளவன் ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை, அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னை இயக்குவதற்கான இயக்குனர்கள் இங்கே யாரும் இல்லை.